வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சுவையான முருங்கைக்காய் வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானலை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு 1 டீஸ்பூன், கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சு அதையும் சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்குங்க. நீங்க பெரிய வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப்ல, அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கூட குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக விட்டுறலாம். நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும். 1/4 மணி நேரம் நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காவை போட்டுடலாம். நல்லா துருவி சேர்த்திக்கோங்க. ஒரு பரட்டிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.